நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடில் நேர்காணல் அடிப்படையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிஎம்ஆர்எல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடில் காலியாக உள்ள பல்வேறு டெக்னீசியன் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நேர்காணலில் நேரடியாக கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். இந்த நிறுவனத்தினுடைய பெயர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு வேலை தான். காலி பணியிடங்களை பொறுத்தளவில் பல்வேறு பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. பணியிடம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன வேலை அப்படிங்கிறது தற்போது பார்க்கலாம். பணியின் பெயர் டெக்னீசியன் ஆர்எஸ். இந்த வேலைக்கு சம்பளமாக வந்து 26,660 ரூபா கொடுக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர் அண்டு ஏசி மெக்கானிக் படிப்பு படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை டெக்னீஷியன் இ&எம். இந்த வேலைக்கு 26,660 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, எலக்ட்ரீஷியன் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை டெக்னீஷியன் ட்ராக்ஷன். இதற்கான சம்பளமாக 26,660 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த வேலை டெக்னீஷியன் டெலி அண்டு ஏஎஃப்சி. இந்த வேலைக்கான சம்பளமாக 26,660 ரூபா கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு வந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த அடிப்படையில் இந்த பாடத்திட்டத்தில் ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை டெக்னீஷியன் சிவில் அண்டு ட்ராக். சம்பளம் வந்து 26,660 ரூபா கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதோட ஐடிஐ, ஃபிட்டர், பிளம்பர், வெல்டர் அண்டு கார்பெண்டர் ட்ரேட் கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான வயது வரும் 18 வயதுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரை தமிழ்நாடு மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தேர்வு செயல்முறையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. தகுதி பட்டியலை பொறுத்தளவில் விண்ணப்பதாரர்கள் தங்களது கல்வி தகுதியின் அடிப்படையில் மதிப்பிடப்படுவாங்க. அசல் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான தகுதிகள் உள்ளதா என்பது உறுதி செய்யப்படும். விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ் மொழியில் படிக்கவும், எழுதவும், பேசவும் உள்ள திறனை சோதிக்கும் வகையில் ஒரு தேர்வு வந்து நடத்தப்படுது. அதே போல் மேற்பார்வையாளர் மற்றும் செயல்பாடுகள் போன்ற சில பதவிகளுக்கு விண்ணப்பதாரர்களின் மனோவியல் திறனை மதிப்பிடும் வகையில் ஒரு சிறப்பு தேர்வு நடத்தப்படுது. தகுதியும் விருப்பம் உள்ள நபர்கள் தேவையான கல்வி சான்றுகளுடன் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். தமிழ்நாடு மெட்ரோ ரயில் வேலைவாய்ப்பு 2025 பணிக்கு தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 2, 2025 வரை நடைபெற உள்ள நேர்காணலில் கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். தேவையான அனைத்து கல்வி சான்றிதழ்களின் உடன் எடுத்து வரணும். தகுதியுள்ள மற்றும் விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் தேவையான கல்வி சான்றுகளுடன் நேர்காணலில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயிலில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.